கைஸ், வெல்கம் டு ஆதித்யா கேமிங். இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐஸ்கிரீமில் சாப்பிட்ட ரைட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்ட் 1 லாஸ்ட்டாக முடிச்சிருந்தோம். இப்போ நம்ம பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். நம்ம இப்போ சார்லியாக விளாண்டுட்டு இருந்தாலும் இப்போ லிஸ்ஸாக விளாட போகிறோம். வாங்க இப்போ நம்ம வந்துட்டு ஜோசப் காட்டேஜ் அண்ட் லெபார்ட்டரியில் இருக்க ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம பாதி 20 மணி நேரம் வந்துட்டோம். இப்போ நம்ம விழுந்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லிஸ்ஸாக விளையாட போகிறோம். லெபார்ட்ரியில் இருக்க ஜென்ரேட்டர் தான் ஆஃப் பண்ண போகிறோம். சாப்டர் 4 and 5. இப்போ இந்த பாட்டும் ட்ரூ எண்டிங் மட்டும்தான் இருக்குது. ட்ரூ எண்டிங் வேணும்னா கமெண்ட்டில் ட்ரூ எண்டிங்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் சீக்கிரம் போட்டுருவேன். இந்த வீடியோவோட லைக் டார்கெட் 15. நம்ம ஹாப்பி 15 சப்ஸ்கிரைபர்ஸ். நான் அதுக்கு தனியாக கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நமக்கு 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்காங்கன்னு. இந்த 15 அப்படியே 50 ஆக்கி இந்த 100 ஆகி அப்படி எல்லாம் நீங்கள் மனசு வச்சா தான் முடியும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லெபார்ட்ரிக்கு நம்ம இந்த பக்கம் போகணும். இது நம்ம வந்து ஃபைலை பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த சூப்பரான ஒரு ஃபயரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லியிருந்தேன். என்ன ஃபைலில் அந்த சைடில் ஒரு வெண்ட் மாதிரி இருக்குது. அந்த வெண்ட் யூஸ் பண்ணி இங்கிட்ட வந்துடலாம். இங்கே நம்ம 4 போட்டு போரிஸ் வந்து எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, இவன் கண்ணு முழிச்சிட்டானே. இப்போ என்ன பண்ண? போரிஸு இன்சூரன்ஸ்டான். இவன் இந்த இதுக்கு தளங்கள் போல். இதில் ராட் வரமாட்டான்ல. இவனே ஒரு பெருந்தொல்லை. அந்த ராடோடன் சேர்ந்தா மிகப்பெரிய தொல்லை. இந்த வீடியோ முடிவுக்குள்ள லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி எப்படி சேனல் இருக்குன்ற தெரியப்படுத்துங்க. அப்போது தான் வந்துட்டு அவங்களுக்கும் நம்ம சேனல் இருக்குன்றது தெரியும். இப்போது வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ராட் கன் எடுத்துகிட்டு இப்போ லிஸ்ஸாக வந்திருக்கோம். ஓகே, நம்ம வண்டியோட பார்த்தோன்னே ஃப்ரீஸ் ஆக்கியாச்சு. 60 மினிட்ஸ்க்கு நிற்க மாட்டான். ஒரு ராடு வரானா இல்லை போரிஸ் தான் வரான். ஆக்சுவலி நான் பயந்துட்டேன். போரிஸ் பார்த்தோன்னே பயந்துட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு சொன்னேன்ல ஐஸ்கிரீம் 5 4 இதுதான் 4 தான் ஜென்ரேட்டரே இருக்குது. 5 வந்துட்டு அதுக்கு நம்மளுக்கு முக்கியமான பொருள் ஒன்று இருக்குது. அந்த பொருள் பேர் போரிஸ். போரிஸ் வச்சு இந்த ஜென்ரேட்டர் டிஸ்ட்ராய் பண்ண சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு நம்ம மைக் ஏதோ சொல்கிறான். மினிமம் வச்சுலாம் வந்துட்டு போரிஸை பில்ட் பண்ண வந்துட்டு நல்ல வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு. நல்ல விளையாடாது லூஸ் அப்படின்றான் மைக். நம்ம இந்த போரிஸை வச்சு தான் நம்ம இந்த பெரிய ராட்சசனை வச்சு தான் கொல்லணும்னு இந்த ஜென்ரேட்டரை டீஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்கிறான் சார்லி. ஓகே, பண்ணிடுவோம். வரான்டா போரிஸ் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகும் அப்பப்போ. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மைக்ரோவேவ் கன் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான கன்று. நல்ல வேலை இந்த போரிஸ் மேலே ஏறி வராது தான் ஒரே ஒரு அட்வான்டேஜ் இந்த கிப்ளேரியன்ஸ் பண்ணியிருக்குது. வராண்டா போரிஸு ஓட்ட தேட்டரா கைப்புள்ள. இந்த நம்ம இந்த டூல்ஸ்கள் இருக்கிற குப்பை இடத்துல வந்துட்டு
கிட்ட மைக்ரோவேவ்க்கு நான் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த டூல்ஸ் குப்பை மாதிரி குவிச்சு வச்சுருக்காங்கல்ல, அங்கே வந்துட்டு ஒரு மினி ராடோட ஒரு மாஸ்க் இருக்கும். அதை எடுத்துகிட்டு அந்த சார்லி நமக்கு ஒரு முக்கியமான வேலை பார்க்க போகிறான். 3ல புல் மாதிரி வேஷம் போட்டு வந்தான்ல, அந்த மாதிரி. இப்போது வந்துட்டு நம்ம இங்கே மேலே வந்து இந்த தேடி பார்த்தா இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, போடல. எனக்கு ஒரு டவுட்டு, ராடே இங்கே இல்லை. ஏன் இந்த குப்பைகளில் தேடி பார்ப்போம். இங்கே தான் இருக்கு மீராடோட மாஸ்க். இனி போரிஸால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. மாட்டினடா என் போரிஸ் மண்டையா, நம்ம மண்டையில் மிளகா அரைக்கிறேன் இல்லையான்னு பாரு. ஓகே, இப்போ வாங்க. போரிஸ்க்கு முன்னாடி தான் நிற்கிறான். யாருன்னே தெரியாத மாதிரி பார்க்குறான். இந்த வீடியோ முடியக்கூட லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி இப்படி ஒரு சேனல் இருக்கான்ற தெரியப்படுத்துங்க. அப்போ தான் நமக்கு நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்கும். நீங்களாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் அது எனக்கு சப்போர்ட் மாதிரி, ஒரு லைக் பண்ணிங்கன்னா அது எனக்கு மோட்டிவேஷன் மாதிரி. நெக்ஸ்ட் எந்த கேம் சொல்கிறீங்களோ அந்த கேம் கமெண்ட்ஸ் போட்டுருங்க. ட்ரூ எண்டிங் வந்துட்டு ரொம்ப சேடாக இருக்கும். நானும் போட வேணான்னு பார்க்குறேன். நீங்கள் கேட்டால் போட்டு தான் நான் ஆகணும், வேறு என்ன வழி. வாடா சார்லி மண்டையா, வாடா 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 சார்லி மண்டையா, சார்லி மண்டையா. ஐயாயோ, என்னடா அந்த சார்லி குண்டே போயிட்டானே. நம்ம சேனலில் நான் திருப்பி வந்துட்டு ஒரு குட் நியூஸ். நம்ம சேனல் 15 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடுச்சு. இந்த மாதிரி 15 அப்படி 50க்கு போகிற மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணுன்றது தான் வந்துட்டு என்னோடய ரெக்வஸ்ட். நம்ம இங்கே வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஹைட்ராலிக் ஜாக் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. மானிட்டரைஸ்டு ஹைட்ராலிக் ஜாக் ஒன்று எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம சார்லியை விட்டுட்டு வந்துடுவோம். இதை வந்துட்டு லிஸ்ஸோடைய அண்ணனா இல்லாட்டி தம்பியான்னு தெரியலை. அண்ணனாக தான் இருக்கும். ஓகே, இப்போ அங்கே வரானன்னு எதுக்கோ பார்த்துக்குவோம். சார்லி மண்டையே இருடா, வரேன்டா சார்லி மண்டையா, உள்ளே வந்துடாதடா, நான் வரேன்டா, இருடா. ஏதோ சொல்கிறான். ஓகே, இப்போ வந்துட்டு வெளியே வந்துட்டோம். அந்த போர்ட்ஸை நம்ம எப்பயும் போல் இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள் சாப்டர் 8ல். அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சார்லியை கூட்டிகிட்டு போகிறப்ப தான் முக்கியமாக அப்படி பண்ணணும். 3ல் கூட மெதுவாக வந்துட்டு இருந்தால், இப்போ 8ல் கொஞ்சம் ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ மீனாடு, சார்லி குண்டா. ஐயோ பாவத்தை சார்லி குண்டனையும் போட்டு தள்ளிடுச்சு மினிராடு. வாடா சார்லி குண்டா, வாடா. சாரி, குண்டான்னு சொல்லக்கூடாது. ஓகே, நம்ம இப்போ கீழே போயிட்டு இந்த மானிட்டரைஸ்டு ஹைட்ராலிக் ஜாக் எடுத்துகிட்டு வந்துடலாமா? வந்துட்டு அது வந்து ஐஸ்கிரீம் சாப்டர் 4ல் தான், 4ல் 5ல் எங்களுக்கும் தெரியல. தேடி பார்ப்போம் வாங்க. எனக்கு முன்னாடி எல்லா யூடியூபர்ஸும் போட்டிருப்பாங்க. பிகாஸ் நான் யூடியூப்க்கு புதுசு. வந்துட்டு எத்தனை மந்த்ஸ், ஒரு 5 மந்த்ஸ் தான் ஆகிடுக்கு நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியே. அதுக்குள்ளே 15 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். வந்துட்டு நான் என்ன பண்ண முடியும்? வந்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தான் வந்து அப்படி சொன்னேன். நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். இப்போ நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தேவைப்படுது. அது இந்த மானிட்டரைஸ்டு ஹைட்ராலிக் ஜாக் மட்டும்தான்.
நம்ம சார்லி குண்டனை தான் அங்கே தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம். மீராட்சை தான் பண்ணிட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? வாடா வாடா போரிஸு, வாடா 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 வாடா. அவனை 5ல் சுற்ற விட்டு நம்ம 4ல் தான் போய் எடுக்க முடியும். இந்த போரிஸ்கிட்டலாம் எந்த வெப்பனும் செல்லுபடி ஆகாது. அதனால நான் ஷார்ட் கன் வச்சும் அந்த டெஸ்ட் பண்ணலை. ஏன்னா வந்துட்டு அவன் ஒரு அடி அடித்தா அந்த லைஃபோடைய 2 லைஃப்புமே போயிடும். அந்த கேரக்டருடைய 2 லைஃப்புமே போயிடும் ஒரே அடி. இது எப்படி சொல்கிறது, அந்த ஒரே அடியில் இல்லை ஒரே கல்லில் 2 மாங்கான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் ஒரே அடி அடித்தானா நம்ம 2 லைஃப்பும் காலி. அந்த கேரக்டரை வந்து அவன் வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப கூப்பிட்டு போயிடுவான். அங்கே இருக்க பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு மட்டும் எம்ஓடி அப்படின்னு நம்ம இருக்குது, என்னன்னு தெரியலை. வாடா 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 வாடா. அப்படியே திரும்பி பார்க்காம ஓடணும். திரும்பி பார்க்காம ஓடுடா. ஐயோ மீராட் சார்லி பாவத்து எவ்வளோ நேரம் நிற்கிறேன். நான் போன பாட்டோட ப்ரீமியரில் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க, உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிக்கும்னு. எனக்கு வந்துட்டு பர்ஸ்னலி எல்லாத்துலேயும் வந்துட்டு எனக்கு சார்லி தான் பிடிக்கும். சார்லி நம்ம திருப்பி அனுப்பி விட்டுட்டோங்க. அதுக்கு பிறகு நம்ம இந்த ஹைட்ராலிக் ஜாக்கை மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. இந்த 3rd ஜென்ரேட்டரும் ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வேன் எஸ்கேப் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரூ எண்டிங் வேணுன்னா ட்ரூ எண்டிங்னு கமெண்ட்ஸில், இந்த வீடியோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக ட்ரூ எண்டிங் போடுறேன். பட் நான் வந்துட்டு அந்த கேம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்ற எல்லா யூடியூபர்ஸுமே வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமான ஒரு வேலையை மறந்துட்டு பாருங்கள். இந்த நோ ராங் போட்ட இடத்துல வந்துட்டு அவனை இந்த போரிஸை நிற்க வைக்கணும். அதுக்கு பிறகு முடிஞ்சிடும், கேம் முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள் முடிஞ்சிருச்சா. சார்லி கீழே கை தட்டுவான், உடனே வந்து மைக் அந்த ஹைட்ராலிக் ஜாக்கை போடுவான், எல்லாம் தூக்குவோம். ஜே வந்து அந்த கன்னால் ஷூட் பண்ணிட்டு அதை இந்த சின்ன பையன் கையில் வச்சுட்டு போயிடுவான். அப்புறமேட்டு இந்த போரிஸ் பண்ணுறேன் ஜே வந்து வாய்ஸ் கொடுப்பான் அந்த சின்ன பையன் மாதிரி. அப்படியே வந்துட்டு அவன் வந்து சின்ன பையன் தான் பேசுகிறான் போல் அப்படின்னு நினச்சிட்டு வருவான். அப்படியே ஜே வந்து ஒழிஞ்சுக்குவாங்க. அப்படியே சொல்லிட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும். போரிஸ் மாண்டேனும் செத்து போயிட்டான். மட்டியை தான் ஒன்றுமே பண்ண முடியலன்னு கஷ்டமாக இருக்குது. நான் மட்டிக்கு ஒருத்த கூட அடி வாங்கினதே இல்லை. போரிஸ்கிட்டையும் தான். அவன் போரிஸு சாப்டர் 4 லாஸ்ட்டில் தான் நிந்திப்பான், கீழே விழுந்து இந்த மாதிரி ஆகிடும். ஓகே, நம்ம இப்போ லிஸ்ஸாக வந்துட்டோம். திருப்பி நம்ம இப்போது மேப்பை தொட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ரூம் தான் வந்துட்டு ட்ரூ எண்டிங்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வேன் எஸ்கேப் தான் பண்ணணும். ஸோ நம்ம வேன் எஸ்கேப் கிளிக் பண்ணிடலாமா? கிளிக் பண்ணிட்டோம், வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு வேன் வந்து வெளியே வந்துருச்சு. ஐஸ்கிரீமில் யுனைட்டட்னு ஒரு கேமும் இருக்குது. நான் ட்ரூ எண்டிங் முடித்த பிறகு மற்ற கேம்ஸ் கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த யுனைட்டடுன்ற கேமே கவர் பண்ணுறேன். வந்துட்டு ஐஸ்கிரீம் மேன் வந்துட்டு இந்த பாட்டில் மட்டும் பார்க்கவே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஓ, டெவலப்பர்ஸ் வந்து கெப்லரின்னு போட்டிருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் சீரீஸ் முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் யுனைட்டட், ஃப்ரீ ஃபயர், கிரானி, ரோப்ளாக்ஸ் இப்படின்னு எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ நான் அந்த கேமை கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போது நாம் வந்துட்டு இதான் எப்படி இந்த கீழே இருக்கிற டைலாக்லாம் நீங்களே ரீட் பண்ணிக்கோங்க. நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா வந்துட்டு எதுக்காக இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்னா, இந்த வேனில் வந்துட்டு ஒன்று ஆகும் பாருங்களேன். இப்போ பார்ப்போம் வாங்க. இந்த கேமில் ஒர்க் பண்ணது யார் யாருன்னு கீழே போட்டிருக்காங்க.
நாம் வந்துட்டு கவர் பண்ண வேண்டியது எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. இந்த மிஸ்டர் மீ 2 மட்டும் நான் கொஞ்சம் நீங்கள் எந்த கேம் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை நான் போடுறேன். ரோப்ளாக்ஸும் கிரானில் மெயின் டோர் எஸ்கேப்பும் கேட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த ரெண்டுத்தையும் வந்து கொஞ்சம் சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்துட்டு வேன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு என்ன காட்டுறாங்கன்னா, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி நல்ல வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நானும் தான். டாடா, பை பாய்.